ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைவில் கொஞ்சம் பேர் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, என்னோடய பீரியட் டேட் தள்ளி போச்சு. ஒரு 4-5 டேஸ் தள்ளி போச்சு. அதுக்கு பின்ன நான் கிட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, லைட்டாக தான் 2 கோடுமே ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. டார்க்காலாம் இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு பின்ன என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஒரு 10 டேஸ் பின்ன பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருந்தோம். 10 டேஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கும்போது 2 கோடுமே ஓரளவுக்கு நார்மலாக தெரிஞ்சு, டபுள் கோடு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப டார்க்கெல்லாம் இல்லை, லைட்டாக ஓரளவுக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு செக் பண்ணதை விட செகண்ட் செக் பண்ண ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு பின்ன நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வாமிட் இருக்கான்னு சொன்னாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அதுக்கு முன்னாடி தான் நான் ஒரே ஒரு டைம் தான் வாமிட் எடுத்தேன். எனக்கு ரொம்பலாம் வாமிட் இல்லை, வாமிட் லைட்டாக ஒரு டைம் தான் எடுத்தேன். ஆனால் தலை சுத்தலாம் கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா, பீரியட் டேட் தள்ளி போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்டலாம் வாங்கி செக் பண்ணேன்னு சொன்னால. அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா, எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பீரியட் டேட் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு. பீரியடு வர மாதிரியே இருக்கும்ல ஸ்டொமக் பெயின், அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஸ்டொமக் பெயின். நான் நினச்சேன் கண்டிப்பாக பீரியட் ஆயிரும்னு நினச்சேன். பட் பீரியடே ஆகலை. அப்புறம் நாள் தள்ளி போகும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். இப்போ அங்கேயும் உங்களுக்கு வாமிட் இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு லைட்டாக தான் வாமிட் இருந்துச்சு, ரொம்பலாம் வாமிட் இல்லை. அப்போ அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, வாமிட் டேப்லெட் கொடுத்தாங்க. நான் அங்கே சாப்பிட்டேன். சாப்பிட்ட பின்னே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக வாமிட் கண்ட்ரோல் ஆச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் பார்த்தீங்களா, வீட்டுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு பின்ன தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட்டு, அப்புறம் தலை சுத்தல். ரொம்பலாம் தலை சுத்தல் கீழே விழுகிற மாதிரிலாம் இல்லை, தலை சுத்தல் இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கும். வாமிட் செம்ம வாமிட். ஒரு நாளைக்கே 5-6 டைம் அப்படி வாமிட் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டொமக் பெயின் தான். இப்போ வரைக்குமே எனக்கு செகண்ட் மந்த் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகி 3rd மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்னாச்சும் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும். பெயின் ஆகிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கண்ட்ரோல் ஆகிடும். திருப்பி பெயின், ரொம்ப பெயின் ஆகும், அரை மணி நேரம் கழிச்சு கண்ட்ரோல் ஆகிடும். இப்படியே தான் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க அது அல்சர் எனக்கு ஃபஸ்ட்டே இருக்கனால, அல்சர் இருக்கிறதுனால எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மாக எதுனாலன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது. மற்றபடி இதுதான் இருந்துச்சு. எனக்கு வாமிட் இருக்குது, இப்போயும் வாமிட் இருக்குது. அப்புறம் தலை சுத்தல் இருக்குது. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் இவ்வளோ தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. பின்ன எதுவும் எனக்கு இல்லை. இப்போயும் எனக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டு, வாமிட் டேப்லெட் சாப்பிட்டுமே எனக்கு ஸ்டொமக் இந்த என்ன சொல்கிறது, வாமிட் இருக்குது. வாமிட் இப்போயும் கூட, இப்போ இந்த நிமிஷம் கூட வாமிட் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதுதான் எனக்கு பின்ன ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு யாராச்சுக்கு நீங்கள் பீரியடை தள்ளி போயும் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குன்னா நீங்கள் பயப்படாதீங்க. ஸ்டொமக் பெயின் அதிகமாக பெயின் ஆகுதுன்னா சில பேருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு தான் இந்த அறிகுறி இருக்குமா, ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் யாராச்சுக்கு பீரியட் டேட் தள்ளி போய் ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த பெயின் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருங்க ஹாஸ்பிட்டல். பின்ன பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக். மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ப்ரஷ் பண்ணியிருக்க மாட்டோம். ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒமட்டும் செம்ம ஒமட்டு. ஆனால் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டேன். பட் ஒமட்டிகிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஒமட்டிகிட்டே இருந்துச்சு. அப்போ வாமிட் எடுக்கலாம்னு சொல்லி வாமிட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரொம்ப கசப்பாக, ரொம்பவே கசப்பாக, இன்னும் உடனே வெளியே வர மாதிரி அப்படி வாமிட் இருக்கும். அப்படி இருக்கும். அதுக்கு பின்ன சாப்பிட்ட பின்னையும் வாமிட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் இந்த ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா வாமிட்டிங். அப்போ அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் பெயின். இந்த 2 நாள் மட்டும்தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மற்றபடி தலை சுத்தல், உடம்பு டயர்டு கூட எனக்கு அவ்வளோ இல்லை. அதுவும் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியல, எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியல. ஏன்னா வாமிட் எடுத்து என்னாங்கன்னா இது ஃபுல்லாகவே தொண்டை ஃபுல்லாகவே புண்ணாயிருச்சு. அதனால நான் தண்ணி குடித்தா கூட எனக்கு ரொம்பவே எரிச்சல், தாங்கவே முடியல. ஸோ அதனால தான் சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கூட நான் சாப்பிட்ருப்பேன், பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஏன்னா டாக்டர் எல்லாமே சொன்னாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிக்கும், எனக்கும் சளி பிடிக்கும்னு சொன்னாங்க. அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் என்னால் அது சாப்பிடாம இருக்க முடியல. ஏன்னா அது சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இல்லைன்னா எனக்கு ரொம்ப எரிச்சல், தாங்கவே முடியல. அது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பின்ன ஹாஸ்பிட்டல் மந்த்லி செக்கப் போகணும்ல, போகும்போது அவங்க கொடுக்குற டேப்லெட்டு, அப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கு. ஆனால் என்னென்னா எனக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ட்ரிப்பெல்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, உடம்பு சரியில்லைன்னு. ஏன்னா அந்த டைமில் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை, கன்சீவாக இருக்குன்னு சொல்லி மீடியாவில் யார்கிட்டையும் சொல்லாதனால தான் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லவே இல்லை. அதுக்கும் கூட அப்போயும் நான் கன்சீவாக தான் இருந்தேன். 2 மந்த் தான் ஆச்சு. அப்போயும் 2 மந்த் தான் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டொமக் பெயின், கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே டேப்லெட் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் ட்ரிப் போட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பெயின் இருக்குது.
இனி 5 மந்த் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 மந்த் வரைக்கும் 5 வரைக்கும் ஸ்டொமக் பெயின் இருக்காதான், வாமிட்டிங் எதுவுமே இருக்காதான். 5 மந்த்லேருந்து 10 மந்த் வரைக்கும் அதுக்கு மேலே வந்து வாமிட்டிங், அப்புறம் வந்து இந்த மாதிரிக்கு டயர்டு, அப்புறம் சாப்பிட முடியாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்களாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 மந்த் வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே வந்து ஸ்டொமக் பெயின்லாம் கிடையாது. எனக்கு மட்டும்தான் ஸ்டொமக் பெயின் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு பெருசாக எந்த சிம்டம்ஸ், இவ்வளோதான் சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் கன்சீவாக இருக்கேன்னு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை. நான் நார்மலாக தான் இருந்தேன். நார்மலாக எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு எந்த டயர்டோ இல்லை எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து என் ஃபேஸ் வந்து லைட்டாக பிளாக் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டல்லாக இருக்கும்ல ஃபேஸு, அந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருந்துச்சு. என் ஃபேஸ் ரொம்ப பிளாக் ஆச்சு. எல்லாமே சொன்னாங்க ஏன்னா இப்படி பிளாக் ஆகிட்டு அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி நான் பிளாக்காக தான் இருந்தேன். அதில் ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு. பின்ன வந்து பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பின்ன இந்த சிம்டம்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களாச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லை இருந்துச்சா ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ தான் சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணோம். ஏன்னா எனக்கு வந்து 2 மந்த் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிட்டு 3 மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கேன். நான் 3 மந்த்லேயே நான் இவ்வளோ ரொம்ப கஷ்டம். ஆனால் நைட்டு தூக்கமே இருக்காது, சுத்தமாக தூக்கம் இருக்காது. ஏன்னா பெயின் இருக்குல்ல, தூக்கமே இருக்காது. அதனால இப்படி தான் நாள் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு யாராச்சும் என்ன மாதிரி அனுபவம் இருந்துச்சானா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.